जय पराशक्ति महामाई की जय. கேள்விகள் கேட்கலாம். கேள்வி கேட்கிறவங்க உங்களுடைய வீடியோவை ஆன் பண்ணிக்கோங்கம்மா. நான் உங்களை பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பதில் சொல்றதுக்கு. அம்பா, நான் என்னுடைய கேள்வியை கேக்குறேன்பா. கேளுங்கம்மா. மரீஸ்வரி அம்பா. அம்பா, நம்மளுடைய மனித உடம்புல இருக்கக்கூடிய அந்த சக்கரங்கள்னு சொல்றோம் இல்லையாம்பா, அதை எழுப்புறத நாகத்தோட கம்பேர் பண்றாங்கல்லம்பா, அதோடைய தத்துவத்தை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கம்பா. அது நம்ம காலேஜ்ல கூட நீங்க அந்த சக்கரம் நாகத்துல இதுல இருந்து போட்டிருப்போம்பா. எனக்கு அதுக்கான விளக்கம் கொஞ்சம் வேணும்பா. சரி, நல்ல கேள்வி. இப்ப முத்துமாரீஸ்வரி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்முடைய உடலிலே வெவ்வேறு பகுதிகளில் சக்கரங்கள் இருப்பதாக சொல்லுகிறார்களே, அது ஒரு பாம்பு போல அதை உருவகப்படுத்துகிறார்களே, அதனுடைய தத்துவார்த்தம் என்ன என்று கேட்கிறார்கள். முதல்ல சக்கரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்முடைய உடல்ல, ஸ்தூல உடல்ல நரம்புகள்லாம் ஓடுது, இரத்த குழாய்கள் இருக்கு, நரம்புகள் உணர்ச்சியை எடுத்து செல்கின்றன, இரத்த குழாய் வழியா ரத்தம் பாய்கிறது, அப்புறம் காற்று ஓடுகிற நாடி இருக்கு. இது சில சில இடங்கள்ல அப்படியே சேர்ந்துக்கும். அந்த சேர்ந்து கொள்ளக்கூடிய இடங்கள் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில அது வர்றது போல இருக்குது. அப்ப நம்முடைய உடம்புல நரம்பு மண்டலத்துல முக்கியமாக இருக்கக்கூடியது மூளை. மூளையிலேருந்து அப்படியே தொங்குவது போல நீண்டு இடுப்பின் கீழ்ப்பகுதி வரையில வரக்கூடியது தண்டுவடம். இந்த மூளை தண்டுவடம் இது பிசிக்கலா, ஸ்தூலமா உணர்ச்சியை எடுத்து செல்லுகிற நரம்பின் பாதை மட்டும் அல்ல, அதற்கு மேல் ஆழ்ந்து ஆன்மீக பேருணர்ச்சியை இது வழியாதான் அந்த உணர்ச்சியும் பாய்கிறது அப்படின்னு நம்முடைய பெரியவர்கள் சொல்லி இருக்காங்க. இப்ப இந்த தண்டுவடத்தை முதல்ல கற்பனை பண்ணிக்கோங்க. தண்டுவடத்தினுடைய கீழ் நுனி அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, கரஸ்பாண்டிங்கா நம்ம உடம்புல எந்த இடத்துல அது இருக்குது அப்படின்னு கேட்டா, இந்த நாம உட்காரும் போது இந்த பிட்டம் சொல்லல, அது ரெண்டுத்துக்கும் நடுவுல உள்ளுக்குள்ள ஆசன வாய்க்கும் சிறுநீர் கழிக்கிற பகுதிக்கும் நடுவுல அது இருக்கு. அந்த இடத்துக்கு தான் மூலாதாரம்னு பேர். அது ஒரு சக்கரம். அதுக்கப்புறம் அதுல இருந்து கொஞ்சம் மேல நம்முடைய இடுப்பும் தொடையும் ஜாயின் பண்ற இடத்துல நடுவுல அங்க இருக்கு சுவாதிஷ்டானம் என்கிற சக்கரம். அதுல இருந்து ஒரு சாண் தூரத்துல தொப்புள் இருக்கக்கூடிய பகுதி பக்கத்துல இருக்கு மணிப்பூரக்கம் அப்படிங்கிற சக்கரம். அந்த சக்கரத்துக்கு பேர் மணிப்பூரக்கம். தொப்புள்ள இருந்து ஒரு சாண் எடுத்தா கரெக்டா நம்முடைய நெஞ்சுக்குழிய அது தட்டும். அவரவர் கைக்கு ஒரு சாண். ஒரு சாணா தெரியும் இல்லையா? விரல்கள் அப்படி நல்லா 5 விரல்களை விரிச்சு வைக்கும் பொழுது கட்ட விரலுடைய நுனியிலிருந்து சுண்டு விரல் நுனி வரையிலும் உள்ள இடம்தான் ஒரு சாண். அப்போ தொப்புள்ள இருந்து ஒரு சாண் எடுக்கும்போது அது நம்முடைய நெஞ்சுக்குழிய டச் பண்ணும். அந்த நெஞ்சுக்குழியில ஒரு சக்கரம் அநாகதம். நெஞ்சுக்குழியிலேருந்து ஒரு சாண் எடுத்தா நம்முடைய கழுத்துல தொண்டைக்குழிக்கு வரும். தொண்டைக்குழியில இருக்கக்கூடிய சக்கரத்துக்கு பேர் விசுத்தி. அங்கிருந்து ஒரு சாண் எடுத்தா நம்முடைய புருவ மத்திக்கு வரும். அங்க இருக்கிற சக்கரத்துக்கு பேர் ஆக்ஞா. அதுக்கு மேல ஒரு சாண் எடுக்கும்போது நம்ம தலைக்கு மேல சில அங்குலங்கள் கொஞ்சம் மேல போகும். அது சஹஸ்ராரம். இந்த சக்கரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, இப்ப நம்ம சென்னையில இருந்து டெல்லி போறோம்னு வச்சுக்கோங்க. அது பெரிய எக்ஸ்பிரஸ் இல்லையா? எல்லா ஊர்லயும் நிற்காது. முக்கியமான பெரிய பெரிய ஊர்கள்ல ஒரு 5 ஸ்டேஷன் நின்று அப்புறம் டெல்லி போய் சேருது. அது மாதிரி இந்த சக்கரங்கள்ல மூலாதாரத்துல இருந்து சகஸ்ராரம் வரைக்கும் செல்லும் பொழுது வழியில ஒரு 5 கூடையில இடையில 5 சக்கரங்கள் ஒரு வண்டி நிக்கிற மாதிரி ஒரு இடமா இருக்கு. இப்ப இன்னொரு உதாரணம் சொல்றேன். இந்த தெர்மோமீட்டர் இருக்கு இல்லையா?
காய்ச்சல் எவ்வளவு தூரம் அடிக்குது, ஜுரம் அடிக்கிறதுன்னு பாக்குறதுக்கு அந்த வெப்பமானி தெர்மோமீட்டர் இருக்கு. அந்த தெர்மோமீட்டருடைய வடிவத்தை அப்படி நினைச்சு பாருங்க. மேல நல்லா அப்படி ஒரு உருளையா வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் திருப்பி அதனுடைய கழுத்து பகுதியில கொஞ்சம் உள் வந்து திருப்பி ஒரு உருண்டை மாதிரி கீழ் தொங்கும். அந்த கீழ் தொங்கக்கூடிய பகுதியில பாதரசம் நிறைஞ்சிருக்கும். அதை நம்முடைய நாக்குக்கு அடியில வைக்கும் பொழுது உடம்புடைய உஷ்ணத்துக்கு ஏற்ப இந்த பாதரசமானது இளகி அப்படியே நடுவுல ஒரு மெல்லிய குழாய் போகும். அந்த குழாய் வழியா பாதரசம் அப்படியே மேல ஏறும். நம்ம உடம்புல எவ்வளவு உஷ்ணம் இருக்கோ அதுக்கேற்ப அது நீர்த்தன்மையை பெற்று திரவமாகி மேல ஏறி நிற்கும் நமக்கு. அப்ப அதுல இருந்து நம்ம எத்தனை டிகிரி நமக்கு வெப்பம் இருக்குன்னு தெரியும். இதே மாதிரி மூலாதாரத்துல இந்த கீழ்குமிழ் இருக்கே, அதுதான் மூலாதாரம்னு வச்சுக்கோங்க. அந்த மூலாதாரத்துல குண்டலினி சக்தின்னு இருக்குன்னு சொல்றோம். குண்டலினி சக்திங்கிறதுல சக்திங்கிறது இங்க பிராணன் தான். அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னமோ நிஜமாவே ஒரு பாம்பு இருக்குன்னு நினைக்க வேண்டாம். அப்ப அந்த குண்டலினி சக்தி என்பது அதாவது ஒரு கான்சென்ட்ரேட்டட் பிராணம், அவ்வளவுதான். அந்த பிராணனை நல்லா ஊருட்டி திரட்டி வச்ச மாதிரி இந்த சக்தி எல்லாம் சேர்ந்து அங்க இருக்கு அந்த மூலாதாரத்துல கீழே. அதனாலதான் அந்த சக்திங்கிறது எப்பயும் வெப்பம் தான். எனர்ஜி இஸ் ஹீட் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ அதனாலதான் ஒரு இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்து எந்திரிச்சோன்னா தர சுடும். பார்த்திருக்கீங்களா? நம்ம உடம்புல அந்த மூலாதாரத்துல இருக்கிற சக்தி கொஞ்சம் இறங்கி தரையில போயிருக்குன்னு அர்த்தம். இப்போ உடம்புல இருக்கிற உஷ்ணத்துக்கு ஏற்ப இந்த வெப்பமானியில உள்ள பாதரசம் அப்படியே உருகி மேல ஏறி எவ்வளவு தூரம் வெப்பம் இருக்குன்னு காட்டுகிறதோ அத மாதிரி நமக்கு மனம் ஒருமுகப்பட்டு ஆன்மீக பக்தி உணர்வு கிளம்பும் பொழுது இந்த மூலாதாரத்துல தேங்கி இருக்கிற பிராணசக்தி மேலே ஏறும். இத ஒரு பயிற்சியா செய்து மேல கிளப்பி வரக்கூடிய வேலையெல்லாம் செய்யறாங்க. ஆனா நம்முடைய சுவாமி சித்பவானந்த மகாராஜ் அவர்கள் எச்சரித்திருக்கிறார், குண்டலினியை கிளப்புற வேலையை செய்யாதீங்கோ அப்படின்னு. அதனால அதை விட்டுருவோம். சரி, இப்போ பிராண சக்தி இருக்கு, அதுக்கு ஏன் குண்டலினி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க நாம பார்க்கணும். குண்டலினின்னு சுற்றி கொண்டு இருப்பதுன்னு அர்த்தம். அப்படியே ஸ்ட்ரைட்டா நீளமா இல்லாம அப்படியே சுத்தி சுத்தி வருது. 3.5 சுற்று, ஒரு வட்டம், திருப்பி ஒரு வட்டம், திருப்பி ஒரு வட்டம், அப்புறம் ஒரு பாதி இருக்கு. ஒரு பாம்பு அப்படி 3.5 வட்டம் இட்டு தன் உடம்பையே அப்படி சுத்தி கொண்டு அப்படி கழுத்தை மட்டும் தூக்கிடுறதா எப்படி இருக்கும், அத மாதிரி இது அப்படி சுத்தி இருக்கான். எது? நம்முடைய எனர்ஜி. அதனால நிஜமாவே அங்க ஒரு பாம்பெல்லாம் ஒண்ணும் இல்லை, அந்த எனர்ஜி தான் அப்படி இருக்கு. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்ற இந்த எனர்ஜி கீழே மூலாதாரத்திலிருந்து உச்சந்தலைக்கு மேல அந்த சகசிராரத்துக்கு வருவதற்கு அதனுடைய இயக்கம் அப்படி வரும்போது மேல கிளம்பி வரும் பொழுது அதனுடைய இயக்கம் 5 வகையா இருக்குமா. ஒன்று, பாம்பு போல இப்படியே வளைந்து வளைந்து போகுமா. அப்போ மூலாதாரத்துல இருந்து கிளம்பி கொஞ்சம் வலது பக்கமா திருப்பி இடது பக்கமா திரும்பி இந்த சுவாதிஷ்டானம் சக்கரத்துல நின்று அப்புறம் அங்கே இருந்து திரும்பி இடது பக்கம் வலது பக்கம் இப்படி ஜிக்ஸாகா போகுது. பாம்பு எப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகும் அது மாதிரி போகும். அதனால அது பாம்புன்னு சொல்றோம். சில சமயம் தவளை எப்படி தாவி 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 போகுமோ அது மாதிரி ஒரு சக்கரத்துல இருந்து அடுத்த சக்கரத்துக்கு டக் டக்குன்னு தாவி போயிடுமா. சில சமயம் பறவை பறப்பது போல் பறந்து பறந்து போகுமா. சில சமயம் எறும்பு ஊறுவது போல நேரம் போகுமா. இன்னும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இப்படி பல உதாரணங்கள் அதனுடைய அந்த குண்டலினி சக்தியினுடைய இயக்கத்துக்கு பல உதாரணங்களை கொடுக்கிறார். ஆனா யோக சாதனத்துல, யோக சாஸ்திரங்கள்ல இந்த குண்டலினியை ஒரு பாம்பாக உருவகித்திருப்பது அதிகமாக காணப்படுகிறது. பிள்ளையார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் இடுப்புல ஒரு கயிறு கட்டி இருப்பார். அது என்னன்னா ஒரு பாம்பு தான். அது என்ன பாம்புன்னா இந்த யோக சக்திங்கிற பாம்பு, குண்டலினி சக்தி. அதனால சக்கரம் அப்படிங்கிறது ஸ்டேஷன் அப்படிங்கிறோம்ல, ரயில்வே ஸ்டேஷன். அது மாதிரி நம்முடைய உடலில் உள்ள சில தங்குமிடங்கள். யார் அதுல தங்கி இருக்காரு? நம்முடைய ஆற்றல். அது ஆன்மீக பேராற்றலாக மாறும். இப்போ ரொம்ப சாதாரண உலக லௌகீக ஆசைகள் நிறைஞ்சிருக்கிற உள்ளத்துல இந்த ஆற்றலானது, குண்டலினி சக்தியானது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரம், அதாவது தொப்புள் வரைக்கும் தான் ஏறும், அதுக்கு மேல ஏறாது. அப்போ உடம்ப பத்தின எண்ணங்களும் உலக சுகங்கள்ல நாட்டமும் பேர் புகழ்ல விருப்பம் அப்படியே ஒரே ரொம்ப லௌகீகமா ஒரே கொஞ்சம் சாதாரண
எண்ணங்களாத்தான் இருக்கும். அது கொஞ்சமாவது மேலே ஏறி இதயத்துக்கு வந்துட்டா அவர்கள்ட்ட நற்பண்புகள் மிளிரும். அதுக்கு மேல போக போக ஒவ்வொரு இடத்துலயும் அதுக்கு ஒரு ஒரு சிறப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் சக்கரங்கள். இது இவ்வளவு தூரத்துக்கு ஆழமா ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன மாதிரி பெரிய ஆன்மீக அனுபவங்களின் உறைவிடமா பார்க்கிறது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லைன்னா கூட இப்ப எல்லாம் என்ன சொல்றாங்க, இந்த ரேக்கி அப்படிங்கிற இந்த வைத்திய முறையில என்ன சொல்றாங்க, இந்த சக்கரங்கள்ல எனர்ஜி போய் லாக் ஆகி மாட்டிக்கிடுச்சுன்னா நோய் வந்துருது. பிராணன்ல வரக்கூடிய தொந்தரவுகள் தான் நோயா வெளிப்படு. அது உண்மை. பிராணன்ல என்னென்ன சங்கடங்கள் இருக்கோ அதெல்லாம் ஏதோ ஒரு நோயா வந்துடும். அதனுடைய அந்த பிராணம் தடைப்படுவதற்கு ஏற்ப ஒரு நோய் வருகிறது. அதனால இதை ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. அதுதான் ரேக்கி அப்படிலாம் சொல்றாங்க. அப்போ அது பிராணிக் ஹீலிங் அப்படின்னு சொல்றாங்க. எப்படியோ குண்டலினி என்பது பிராண சக்தி. அது உடலின் கீழ்ப்பகுதியில், அது மூலாதாரம்னு சொல்றோம், அதுல அடங்கி இருக்கு. அப்புறம் நம்முடைய பக்தி சாதனங்கள் எண்ணத்தின் தன்மை அதற்கேற்ப அது மேலே கிளம்புகிறது. நாம அதை கிளப்பக்கூடாது. உண்மையான தூய பக்தியில் ஈடுபட்டு வந்தால் தானே குண்டலினி கிளம்பி உச்சிக்கு போறது ஏன் அவசியம்னா உச்சியில இறைவன் இருக்கிறார். அப்ப இந்த குண்டலினிங்கிற சக்தி அம்பாள் இறைவனோடு ஐக்கியமாகும் போது நமக்கு ஆன்மீக அனுபவம் நிறைவு பெறுகிறது. அதனால நாம பக்தி செலுத்த செலுத்த நம்முடைய இஷ்டதெய்வத்திடம் பக்தி பண்ண பண்ண தானே இந்த குண்டலினி கிளம்பும். நாம அதை கிளப்பக்கூடாது. இதுதான் இதுல எச்சரிக்கை. மற்றபடி சில அடிப்படை விஷயங்களை உங்களுக்கு சொன்னேன். என்னம்மா முத்துமாரி? சரி, ரொம்ப நன்றிம்பா. நல்லதுமா. வேற கேள்வி யாருக்காவது ஏதாவது இருக்கா? அம்மா அம்மா, இதனுடைய தொடர்ச்சியாக சப்தஸ்வரங்கள், அதாவது 7 ஆதார சித்திரங்களுக்கு தேவதா சக்திகள், பஞ்சபூத ஸ்தானங்கள்லாம் சொல்லப்படுது. இசையில் உள்ள சப்தஸ்வரங்களும் இந்த சக்கரங்களோட தொடர்புடையதான். அது அந்த நாளங்கள் சாத்வீகமா அது நாபிக்கமலத்துல இருந்து பாடணும் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் உங்க கேள்வி தெளிவா எனக்கு கேட்கலம்மா. அம்மா, இசையில் உள்ள சப்தஸ்வரங்களும் இந்த ஆதார சக்கரங்களும் தொடர்புடையவையா அப்படின்னு கேக்குறீங்களா? எனக்கு அது பற்றி சரியா தெரியல. நான் அப்படி கேட்டதில்லை. இருக்கலாம், எனக்கு தெரியல. இந்த ஸ்தானங்கள் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமான சக்தி வெளிப்படும்னு குருதேவர் சொல்லி இருக்கிறார். அதுதான் நான் சொன்னேன். இந்த கீழ் 3 ஸ்தானங்கள்ல இருக்கிற வரையிலும் உடல் பற்றின எண்ணங்களே அதுல மிகுந்திருக்கும். இதயத்துக்கு வரும் பொழுது கொஞ்சம் லௌகிக்க எண்ணங்கள் எல்லாம் நன்கு குறைந்து பண்பாட்டுல மேலோங்குவான். தொண்டை குழிக்கு அந்த சக்தி வரும் பொழுது அவனுக்கு பசிதாகமே இருக்காது. மேலான எண்ணத்துல அவன் திருப்தி விட்டு அமைதியா இருப்பான். ஆக்ஞைக்கு வரும் பொழுது நல்ல ஞானம் இருக்கும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு தெரியும். இசைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறது எனக்கு தெரியல. இசை, இந்த பாரதியாருடைய பாடலில் இசையினுடைய சிறப்பை நீங்க சொன்னீங்க. இந்த இசையில் இறைவன் அந்த அது லயிப்பதற்கு நம்ம இறைவனிடம் இசை வாயிலாக லயிப்பது, அந்த அளவுக்கு அந்த இசை அது காற்றிலிருந்து வருவதனால எதனால அது அவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது? இசைக்கு எதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள்? இறைவனை லயிப்பதற்கு அது உதவுமா? நிச்சயமாக உதவ முடியும். எல்லா உயிர்களையும் உள்ளங்களையும் அது ஒன்றுபடுத்தும். ஏன்னா ஏற்கனவே உயிர் மனம் இதெல்லாம் தனித்தனி இல்லை. இந்த உடம்புக்குள்ள என்னுடைய மனசுன்னு இருக்கு, அந்த உடம்புக்குள்ள உங்க உடம்புக்குள்ள உங்க மனசு இருக்கு, அதனால இது வேற அது வேற அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம். அப்படி கிடையாது. எல்லா மனங்களும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கலந்து போயிட்டே தான் இருக்குது. ஆனா இந்த ஒற்றுமையை உணர விடாம அகங்காரம் நான் என் மனசு வேற உன் மனசு வேறன்னு சொல்லுது. இந்த இசையிலே தன்னை மறந்து லயிக்கும் பொழுது இந்த அகந்தை விலகி அந்த ஒற்றுமை ஒன்றுபடுதல் தானே நிகழும். கண்ணன் குழல் கொண்டு ஊதின பொழுது மனிதர்கள் மட்டும், கோபியர்கள் மட்டும் அதனால் ஈர்க்கப்படவில்லை. அண்ட சராச்சரத்தில் அனைத்து உயிர்களும் ஈர்க்கப்பட்டன. மரம் செடி கொடிகள் கூட அந்த இசையிலே லயித்தன.
புலி போன்ற கொடூரமான மிருகங்கள் கூட தம்முடைய கொடுமையை மறந்து அன்பிலே ஊறியிருந்தன என்று சொல்லப்படுகிறது. இது இசையின் சிறப்பு என்று மட்டும் நாம நினைச்சிடக்கூடாது. இப்ப இசை இசை வல்லுனர் ஒருவர் பாடும் பொழுது நிச்சயமா நம்முடைய மனசை உயர்த்தி எடுத்துக்கொண்டு போகிறாருங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனா அதை விட இன்னும் ஆழ்ந்து அதனுடைய உண்மையை பார்த்தோம்னு சொன்ன அவருடைய ஆன்மீக அனுபவம். இப்ப தியாகராஜர் பாடின பாடல்கள் இப்போ 300 வருஷத்தை கடந்து இன்றைக்கு நம்மளை தொடுகிறதுன்னா அது இசை மட்டுமல்ல, அவருடைய ஆன்மீக அனுபவம். அவர் இறைவனை உணர்ந்தவராக, பக்தி நிரம்பியவராக, கடவுளுக்காக எதையும் தியாகம் செய்து அந்த ராமன்கிற வடிவில கடவுளை நினைச்சு அதுலயே ஊறி இருந்ததுனால அந்த ஆன்மீக பேருணர்வு அனுபவம் அவருடைய பாடலில் பேசுகிறது. அதுவும் இசையும் சேரும் போது அது உச்சத்துக்கு போய் நம்ம எல்லாம் ஈர்த்து உயர்த்துகிறது. பாடுறவங்களுக்கோ கேட்கிறவங்களுக்கோ இந்த ஆன்மீக அனுபவம் குறைய இருந்தால், ஆனா ஆன்மீக ஈடுபாடு குறைவாக இருந்தால் இசை நம்மை இணைப்பது உயர்த்துவதும் கொஞ்சம் குறையத்தான் இருக்கும். அது ஒரு போக்குல இணைக்கும். அதை மட்டும், அதாவது நாத உபாசனைன்னு சொல்றோம். அதனால நாத பிரம்மமாக இறைவன் வெளிப்படுவதனால அது நிச்சயமா மனசு உயர்த்துகிறது, சந்தேகம் இல்லை. ஆனா அது மட்டும் போதாது. மன தூய்மையும் இறை உணர்வும் சேரும் பொழுதுதான் அது முழு நிறைவை நமக்கு கொடுக்கும் என்று அடியேன் கருதுகின்றேன். நல்லதுமா. வேற அம்மா நமஸ்காரம். பிரீத்தியா? பிரீத்தி எப்படி இருக்கீங்கம்மா? சொல்லுங்கம்மா. இப்ப இந்த கொஸ்டின் இட் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு ஸ்ட்ரெஸ். இப்ப நம்மளுக்கு டே டு டே லைஃப் நிறைய ஸ்ட்ரெஸ் நம்ம பாக்குறோம். அத நம்ம ஹேண்டில் பண்றோம். பட் இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்கிற குட்னஸ் எங்க போகுதுன்னே தெரியாது. சோ நம்ம போய் ஒவ்வொருத்தரையும் போய் கரெக்ட் பண்றது அதெல்லாம் முடியாது. பட் ஹவு டு ஹேண்டில் இன்டர்னல் பேலன்ஸ், கிடைக்கிற நம்மளுக்கு வர ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணி இன்டர்னலாவும் பேலன்ஸா இருந்து டு மெயின்டைன் த குட்னஸ் வித்இன் அவர்செல்ஃப். அது எப்படி? ஏன்னா இந்த கொஸ்டினை கேட்கணுன்றதுக்கு தான் நான் இன்னைக்கு ஜாயின் பண்ணேன். ஜெயசுந்தரி சொன்னவும் இந்த கொஸ்டினை நான் உங்ககிட்ட ரொம்ப வருஷம் கேட்கணும்னு நினைச்சேன். பட் டுடே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்கு. நமக்குள்ள எழக்கூடிய அழுத்தங்களை சமாளிக்கும் பொழுது நம்முடைய நல்ல குணங்களை இழந்து விடாமல் அதை சரி பண்ணிக்க வேண்டியிருக்கே. ஆனா அது கஷ்டமா இருக்கே. நம்ம நல்ல குணங்களுக்கே ஒரு அச்சுறுத்தல் வந்த மாதிரி இருக்குதே இந்த ஸ்ட்ரெஸ்னால. எப்படி சமாளிப்பது? நற்குணத்தையும் விட்டுறக்கூடாது, ஸ்ட்ரெஸ்ஸும் சரியாகணும். என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? சரி, சரியா ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது நம்முடைய மனசுக்குள்ள சேர்ந்திருக்கக்கூடிய அழுத்தங்கள், அந்த பிரஷர், டென்ஷன், அதையெல்லாம் நாம எப்படி சமாளிப்பது, கையாளுவது. அப்படி கையாளும் பொழுது நம்முடைய நற்குணங்களை நாம வலி கொடுத்துடக்கூடாதே. அதை எப்படி செய்வது? 2 காரியம் செய்ய வேண்டியிருக்கு. நற்குணங்களையும் ரீட்டைன் பண்ணிக்கணும், ஸ்ட்ரெஸ்ஸையும் சரி பண்ணணும். எப்படி பண்ணுவதுன்னு கேட்குறீங்க. முதல்ல ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். அதை நினைச்சுக்கணும். ஸ்ட்ரெஸ் சேர விடாம நாம பார்க்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, கொஞ்சம் ஒரு ஹேபிட் நம்மகிட்ட இருக்கணும். என்ன ஹேபிட்னா, த ஹேபிட் ஆஃப் வாட்சிங் அவர் ஓன் மைண்ட். நம்ம மனசு எப்படி வேலை செய்யுதுன்னு நாம கவனிக்கணும். நம்மளுக்கு தெரியாம அது ஒண்ணு நினைச்சிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. அது மாதிரி நம்ம மனசை நாமளே கொஞ்சம் கவனிக்கணும். அதாவது இது புறத்துல வேலைகள்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போதே உள்ளத்துக்குள்ள கொஞ்சம் நம்மளை கவனிக்கணும். அப்படி கவனிக்கும் போது ஏதாவது ஒரு எண்ணம் வந்தா இது சரியில்லையே, இப்படி நம்ம நினைக்க கூடாது அப்படின்னு உடனே பிரார்த்தனை பண்ணி அதை மாத்திரணும். முதல் ஸ்டெப் we must be aware of how our mind works. ரொம்ப அதுக்காக அதை பார்த்து அதனுடைய நெகட்டிவை பார்த்து பயந்துட்டு குழம்பிட்டு இருக்கிறதுக்கு இல்லை. ஆனா அது என்ன பண்ணுதுன்னு தெரியணும். மனசுங்கிறது ஒரு குழந்தைன்னு வச்சுக்கணும். ஒரு குழந்தைய நீங்க எப்படி சமாளிப்பீங்க? ரொம்ப நாட்டியா, இன்டெலிஜென்ட்டா இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, அதுதான் நம்ம மனசு. அப்ப இந்த மனசுங்கிற குழந்தைய நாம சமாளிக்கணும். அதுக்கு சமாளிக்கிறதுக்கு ரொம்ப அதை ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணி, ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதுல வச்சு இது கோபமே படக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு தரம் கொஞ்சம் கோவப்பட்டாலும் ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. கொஞ்சம் கோவப்பட்டுடலாம், ஆனா அதுலயே நிற்கக்கூடாது.
அடிக்கடி கோவப்பட்டுறவும் கூடாது. ஏன்னா கோவப்பட்டு பழகிட்டோம்னா நம்முடைய நரம்புகளுக்கே கோவப்படுறது ஈஸியா போயிடும். அதனால அடுத்த தடவை கொஞ்சம் கோப உணர்ச்சி வரும்போதே அது உடனே கோபமா வெளியிலையும் காமிச்சிடும். சம்ஸ்கிருதத்துல 2 பதம் இருக்கு, குரோதம், கோபம். குரோதம்ங்கிறது மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கொந்தளிப்பு, இன்னர் ஆங்கர். கோபம்ங்கிறது அது வார்த்தையில நம்ம அதை கொட்டுறோம் பாருங்க, கேட்கறவங்களுக்கு அப்படியே அனலை கொட்டின மாதிரி அவங்க மனசை புண்படுத்துற மாதிரி பேசிடணும், அப்பதான் அந்த கோபம் ரிலீஸ் ஆகுது. இப்ப நாம முதல்ல இந்த வாட்ச் பண்ற இயல்பு நமக்கு இருந்த, நம்ம மைண்டே வாட்ச் பண்ற இயல்பு நமக்கு இருந்தா இந்த குரோதமா அது உள்ளத்துக்குள்ள கொந்தளிச்சிட்டு இருக்கும் போதே கண்டுபிடிச்சு இது வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்கணும். இப்ப நாம என்ன செய்யணும்னா நம்முடைய தாட்டையும் இந்த கோபம்ங்கிற நெகட்டிவ் இமோஷனையும் பிரிக்கணும். இப்ப இதுல நம்ம போக்க வேண்டியது அந்த நெகட்டிவ் இமோஷன் மட்டும்தான். நம்ம சிந்தனை சரியா கூட இருக்கலாம். இப்போ உதாரணமா யாரோ நம்ம ரொம்ப நெருங்கின உறவினர்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ண, பிள்ளையோ கணவரோ யாரோ ஒரு தப்பு பண்ணிடுறாங்க, நமக்கு உடனே கோபம் வருது. இப்ப நாம என்ன செய்யணும், இந்த கோபத்தை பிரிக்கணும், இந்த காரியம் தப்புங்கிற எண்ணத்தை வச்சுக்கணும். கோபத்தை பிரிச்சுட்டு கோபத்தை எப்படி மாத்தணும், அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆதிசங்கரர் சொல்றார், நீ கோபம்ங்கிற உணர்ச்சிய பொறுமைங்கிற உணர்ச்சினால் மாற்று அப்படிங்கிறது. அதாவது இதனுடைய அடிப்படை என்னன்னா, எந்த நெகட்டிவ் இமோஷனையும் வழிக்கு கொண்டு வரணும்னா அதற்கு ஆப்போசிட் பாசிட்டிவ் இமோஷனை நம்ம மைண்ட்ல கிரியேட் பண்ணிக்கணும். இந்த நெகட்டிவ் இமோஷன் தானா வந்துருது, பாசிட்டிவ் இமோஷனை நாமளா கிரியேட் பண்ணிக்கணும். இப்ப கோபம் வந்துருச்சு, இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணணும், பொறுமைங்கிற உணர்ச்சி. சரி சரி, அதுக்கு நீ இப்ப கோபப்பட்டு என்ன பிரயோஜனம், நீ அமைதியாயிரு, எடுத்து சொல்லுவோம் விஷயத்த அப்படின்னு மனசையும் இன்னொரு ஆள் மாதிரி வச்சு அதுகிட்ட முதல்ல பேசிடணும். அப்புறம்தான் அந்த தப்பு பண்ண ஆள்கிட்ட நம்ம பேசணும். அந்த நேரத்துல நாம ரொம்ப நிதானமா இருந்து மாற்று நல்லுணர்ச்சியை கொண்டு வரணும். அந்த நெகட்டிவ் இமோஷனுக்கு ஒரு பாசிட்டிவ் இமோஷனால எதிர்கொண்டு, அப்புறம் நம்ம சொல்ற எண்ணம், சொல்ல விரும்புற விஷயம், அந்த எண்ணம் சிந்தனை சரியா இருந்தா அதை அப்படியே சொல்லணும். அதை சொல்லும் பொழுது அவங்கள்ட்ட என்ன ரியாக்ஷன் வருதுன்னு பார்க்கணும். முதல்ல நாம சரியா சொல்லி அவங்க பண்ணின தப்பு சுட்டி காட்டினோம்னா அவங்களுக்கு ஈகோ ஹர்ட் ஆகும். அப்ப ஹர்ட் ஆச்சுனாலே பெரும்பாலும் நம்ம சரியா சொல்லியிருக்கோம், அவங்களுக்கும் அது புரிஞ்சிருச்சு, ஆனா அவங்க ஈகோ வந்து அதை ஒத்துக்க விட மாட்டேங்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல என்ன செய்யணும், சரி இவ்வளவு புரிஞ்சிருச்சுலன்னு நம்ம கொஞ்சம் பொறுமையா விட்டுறணும். மேலும் மேலும் சொல்லி அதை ஒரு 10 தரம் போட்டு இடிச்சு மனசுக்குள்ள பதிய வச்சிடணும் அப்படிலாம் நினைக்க கூடாது. ஒரு தரம் 2 தரம் சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுட்டு ஆனா கோச்சுக்கிட்டு ஒத்துக்காம போவாங்கல்ல, அப்போ விட்டுறணும். அடுத்த ஸ்டெப்பு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அப்புறம் வேணா அவங்கள்ட்ட நாம் அதை நிரூபிக்கலாம். மேக்சிமம் ரொம்ப நிரூபிக்காம அவங்களுக்கு புரிய வச்சுட்டு நகன்றணும். அப்புறம் அதனால அவங்க பண்ணின தப்புனால நமக்கு சில நஷ்டங்கள் வந்தா கூட முதல்ல ஒரு அன்புனால அதை சகிச்சு கொண்டு விட்டுறணும். ஆனா அவங்களுக்கு புரிய வைக்கணும், புரியாமலே போயிடக்கூடாது. அப்படி நாம அப்ப முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஒரு நெகட்டிவ் இமோஷனுக்கு ஆப்போசிட் பாசிட்டிவ் இமோஷனை மனசுல நீங்களா கான்சியஸா வளர்த்து கொள்ளணும். அதுக்கு உங்க மனசுல என்ன நெகட்டிவ் இமோஷன் வருது, எப்ப வருதுன்னு நீங்க கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கணும். அடிக்கடி இந்த நெகட்டிவ் இமோஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணிடக்கூடாது. எக்ஸ்பிரஸ் பண்ணி பண்ணி பழகிட்டா நம்முடைய நரம்புகள்லாம் அதை அந்த உணர்ச்சி தலையெடுக்கும் போதே கடகடன்னு கோபமா வெளிவந்துரும். அப்படி விடக்கூடாது. சரி, அப்ப உள்ள வச்சுட்டு அடக்கிட்டு நம்ம கஷ்டமாவே நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும், ஆனா அப்படி இருக்கக்கூடாது. மாற்று நல்லெண்ணம் சொன்னேன் இல்லையா, தி ஆப்போசிட் பாசிட்டிவ் இமோஷன், அதை நினைச்சு இதை மாத்திரணும். நம்ம மனசும் சேஃபா இருக்கணும், அவங்களையும் தேவையில்லாம புண்படுத்தக்கூடாது, நம்ம உடம்பும் நரம்பும் பலவீனம் ஆயிடக்கூடாது. இத்தனை இருக்கு. இப்படி ரொம்ப கேர்ஃபுல்லா ஒரு செல்ஃப் அவேர்னஸோட நம்ம டீல் பண்ணினா நம்ம அதை மாற்றலாம். அப்படிதான் மாற்றணும். அப்படி மாற்றினவங்க தான் அமைதியை பார்க்கறாங்க வாழ்க்கையில. அதனால ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நம்ம எப்ப சேருது அப்படின்னா, நம்முடைய உணர்ச்சிகளை சரியா வெளிப்படுத்துவதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடுது, அழுத்தமாயிடுது. அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க அந்த இமோஷன், நெகட்டிவ் இமோஷனையும் சிந்தனையும் பிரிச்சிருங்க. சிந்தனையை வெளிப்படுத்துங்க, இமோஷனை கொட்டாதீங்க. இதுக்கு பழகிக்கணும். அப்ப முதல்ல நாமளே அனலைஸ் பண்ணணும். இப்ப இதுல நீ இப்படி பண்ணிருக்கிறது ஏதோ ஒண்ணு அவங்க செஞ்சிருக்காங்கன்னு வச்சுப்போமே, நீ இப்படி என் புஸ்தகத்து மேல உன்னுடைய தண்ணிய பாட்டில வச்சுட்ட பக்கத்துல கொட்டிடுச்சு பாரு, இப்படி செய்யலாமா அப்படிங்கிறது விஷயம்.
இதுல வந்து என் புக்குன்னு உங்களுக்கு என்னைக்குமே கவலையே கிடையாது, அதுல நீங்க தண்ணியும் கொட்டுவீங்க காஃபியும் கொட்டுவீங்க அப்படின்னா இதெல்லாம் தேவையில்லாத இமோஷன் இல்லையா? அப்படி நாம பிரிச்சுட்டு அந்த விஷயத்த மட்டும் சொல்லிடணும். அதையும் சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு தரம் 2 தரம் நல்லா புரியுற மாதிரி சொல்லிட்டு போயிடணும். அப்புறம் மன்னிக்கவும் தயாரா இருக்கணும். கொஞ்சம் கஷ்டம் வந்தாலும் சகிச்சுக்கிறதுக்கும். ஏன்னா கஷ்டத்தை சகிக்க சகிக்க நமக்கு வலிமை கூடும். அதை தெரிஞ்சுக்கணும். நான் மட்டும் எப்ப பார்த்தாலும் சகிச்சுக்கிட்டே இருக்கணுமா, விட்டு கொடுத்து போயிட்டே இருக்கணுமா அப்படின்னு பேசக்கூடாது, டீல் பேசக்கூடாது. நீங்க கொஞ்சம் செய்ய அப்படிலாம் சரி செய்வோம், நம்மளே செய்வோம், எவ்வளவு நாளைக்கு இந்த பாப்பமே அப்படின்னு கொஞ்சம் கூட கொஞ்சம் செஞ்சுட்டு ஒரு தர அமைதியானப்புறம் அவங்கள்ட்ட புரியுற மாதிரி, புரிய வைக்கிற மாதிரி நம்ம பேசி பார்க்கணும். ஏன்னா அவங்களும் புரிஞ்சுப்பாங்கன்னு நம்ம நம்பி அவங்கள்ட்ட பேசணும். அப்படி புரிஞ்சுக்கல சரி போயிட்டு போறது, இதை போட்டு பெருசுப்படுத்த வேண்டாமேன்னு விட்டுட்டா அப்புறம் அவங்களுக்கு புரியும். ஏன்னா ஈகோ முதல்ல புரிஞ்சாலும் அதை வெளிக்காட்ட விடாது. அப்ப அந்த ஈகோ சப்சைட் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும், அப்பதான் புரியும். நம்ம உணர்ச்சியிலுமே எவ்வளவு ஈகோ இருக்கோ அதையும் எடுத்துடணும். அதுதான் நான் சொல்றேன், இந்த நெகட்டிவ் இமோஷன் ஈகோ அதெல்லாம் ஒதுக்கிட்டு அந்த தாட் மட்டும் எடுத்துக்கிட்டு அதை சொல்லிட்டு நம்ம ஒரு தரம் 2 தரம் சொல்லிட்டு நிறுத்திட்டோம்னாலே அவங்களுக்கு புரிஞ்சிடும், செயல்படுத்த கூட ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமா. அதனால ஸ்ட்ரெஸ் வந்து சேர விடக்கூடாது. ஸ்ட்ரெஸ்ங்கிறது அந்த நெகட்டிவ் இமோஷன். அதுக்கு நம்ம சைக்காலஜி கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த ஸ்ட்ரெஸ்ஸினுடைய உச்சத்துக்கு ஒரு உதாரணம் அர்ஜுனன். எதுல? கீதையினுடைய துவக்கத்துல நம்ம எப்படி பார்க்கிறோம்னு, போர்க்களத்துக்கு வந்துட்டு அர்ஜுனனுக்கு ரொம்ப திடீர்னு இவங்களாம் என்னுடைய சொந்தக்காரங்களாச்சே, இவங்களுக்கு எதிர்த்து நான் எப்படி பானத்தால் இவர்களை கொல்லுவேன் அப்படின்னு வில்ல அம்பையும் தூர போட்டு உட்காந்துட்டான். அப்போ அவன் சொல்றான், இவங்க என்னுடைய சொந்தக்காரங்க இப்படி எதிரிகளா நான் பாக்குறது எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு படபடன்னு வருது, நாக்கெல்லாம் வறண்டு போகுது, தலை சுத்துது, கண்ணே தெரியல, படபடன்னு வருது, கைகாலெல்லாம் ரொம்ப வீக்கா வருது அப்படிங்கிறான். He expresses all signs of psychological stress. அந்த ஸ்ட்ரெஸ் வந்து உடம்புல எப்படியெல்லாம் பாதிக்குமோ அத்தனையும் சொல்றான். அப்போ அர்ஜுனனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நம்ம மகான்கள்லாம் விளக்கம் கொடுக்குறாங்க. அப்படின்னு சங்கரர் போன்ற பெரியவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அர்ஜுனனுக்கு 2 வந்துருது, சோகம் மோகம், ராகம் மோகம். ராகம்னா பற்றுதல், இவங்கெல்லாம் என்னோட ஆட்கள். உன்னோட ஆட்கள்னா அவங்க தப்பு பண்ணக்கூடாதுன்னு இருக்கா என்ன? நீ கூட தப்பு பண்ணலாம், நீ பண்ணினா தப்புன்னு புரிஞ்சு ஒத்துக்கோ, அவங்க பண்ணினா தப்புன்னு புரிஞ்சு ஒத்துக்கோ. நீ ஒரு ராஜா அந்த பொசிஷன் இருக்குனால அதுக்கு தண்டனை கொடு, அதுதான் தர்ம யுத்தம். அது புரியல அவனுக்கு. இவங்கெல்லாம் எங்க ஆட்களாச்சே, நம்ம ஆட்களை நான் எப்படி தண்டிக்கிறது அப்படிங்கிறான். அதுதான் அவனுடைய ப்ராப்ளம். அதுக்கு பேர் பற்றுதல். பற்றுதல் நமக்கு வந்துருச்சுன்னா என்ன ஆயிடும்னா அதனுடைய இஃபெக்ட் எப்படி வரும் அப்படின்னா, அந்த பற்றுதலுக்குரிய பொருளை இழப்பதற்கு நம்ம தயாரா இருக்க மாட்டோம். அது நம்மளை மீறி நம்ம விட்டு எப்படியோ போயிடுதுன்னு வச்சுப்போம், மரணமோ வேற ஏதோ ஒரு காரணத்துக்கு நம்மளை விட்டு அது பிரிஞ்சு போயிடுதுன்னு வச்சுப்போம். அந்த இழப்பு பிரிவு வந்து நமக்கு மிகுந்த சோகத்தை கொடுக்கும். பற்றுதல்ல இருந்து சோகம் வருது. இல்லை அப்படின்னா அது என்ன செய்யும், இந்த பற்றுதல் வந்து நம்முடைய அறிவுல ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி விட்டுரும். அப்ப விஷயத்தை சரியாவே புரிஞ்சுக்க விடாது. எது? பற்றுதல் வந்து நம்முடைய அறிவுல குழப்பத்தை விட்டுரும். பற்றுதல்ங்கிறது மனசுல இருக்கு. அந்த மனசுல இருக்கிற பற்றுதலானது அறிவில் குழப்பத்தை உண்டு பண்ணி சரியாக தெளிவாக சிந்திக்க விடாது. அப்போ பற்றுதல்ங்கிறது குழப்பமாக வடிவெடுக்கிறது. அந்த குழப்பம் வரும் பொழுது மனசுக்கு என்ன வரும்? ஒரு கலக்கம், பயம் வரலாம். அல்லது பற்றுதலை இன்னொரு வகையில் எப்படி வரும்னா, இப்ப அது யாரு நம்ம அதுக்கு இடைஞ்சல் பண்றாங்கன்னு வச்சுப்போம், நம்ம விரும்பக்கூடிய பொருளுக்கு துக்கம் உண்டாக்குற மாதிரி யாரோ வராங்கன்னு வச்சுப்போம். அவங்க நம்மளை விட பலத்துல குறைஞ்சவங்களா இருந்தா அவங்க மேல நமக்கு கோபம் வரும். அவங்க நம்ம விட பலசாலியா அதிக பலம் உடையவர்களா இருந்தா அவங்களை கண்டு பயம் வரும். அப்ப பற்றுதல்ல இருந்துதான் பயம், கோபம், சோகம் எல்லாம் வருது. அச்சம், ஆத்திரம், அப்புறம் வருத்தம் எல்லாம் வருது. எல்லாம் முதல்ல எங்க இருந்து வருது? பற்றுதல்ல இருந்து வருது. அதனால இந்த உணர்ச்சிகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, பற்றுதல் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, அதை உள்ளது உள்ளபடி சரியா புரிந்து கொண்டு அந்த விஷயத்த மட்டும் சொல்லணும். அதுதான் அதுக்கு விடையினுடைய துவக்கம். அது மட்டுமே போராது, அதனுடைய துவக்கம் நமக்கு. அப்புறம் நாம வந்து அந்த எதிர்மறை உணர்ச்சியை பாசிட்டிவ் உடன்பாட்டு நல்லுணர்ச்சியால மாற்றி கொஞ்சம் கொஞ்சமா இந்த மனசுல அழுத்தம் சேருவதை தவிர்க்கணும். அப்பப்போ இதை நினைச்சு அப்படி மாத்திக்கணும்.
இப்படித்தான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணி நம்ம மனசை லைட்டா வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நன்றி அன்பா. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இதை நம்ம எவ்வளவுதான் நம்ம அதாவது நான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நம்மளை திருத்திக்கணும் அப்படிங்கிற வேகம் இருக்கிறதுனால நம்ம இதெல்லாம் செய்யறோம். அதுக்கு நடுவுல இறைவனை நம்பி அவர்கிட்ட நம்முடைய பிரச்சனையை ஒப்படைக்கணும். அப்பா இப்படி எல்லாம் எனக்கு தோணுது, இப்படி செய்யணும்னு நினைக்கிறேன், இப்படி செஞ்சிருக்கேன், இதுக்கு என்ன விளைவு வருமோ எனக்கு தெரியாது, நீ என்ன வழி நடத்துன்னு இறைவன்ட்டு நம்மளை ஒப்படைச்சு பணிவோடு வணங்கி பிரார்த்தனை பண்ணினா அதை நல்லா ஹேண்டில் பண்ண நமக்கு முடியும். ஏன்னா தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அப்ப அந்த கவலையை, அதுதான் ஸ்ட்ரெஸ். இன்னொரு வகையில கவலையை போக்கணும்னா கடவுள்கிட்ட தான் போகணும். அதனால கடவுள்கிட்டையும் போகணும், நம்முடைய சுய முயற்சியும் இருக்கணும் ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்தளவு. ரொம்ப நன்றி அம்பா. கிருஷ்ணா, ரொம்ப நன்றி. கிருஷ்ணா. அன்னையின் அருளால இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குமா? ஏதாவது கேள்விகள்? ஒரு கேள்வி கேட்கறதுன்னா கேட்கலாம். மனசை பொறுத்தளவுல பொதுவா சொல்றேன், மனசை பொறுத்தளவுலமா எல்லாமே எண்ணம் தான். நல்லதுன்னு நம்ம சொல்றதும் ஒரு எண்ணம் தான், கெட்டதுன்னு நம்ம சொல்றதும் ஒரு எண்ணம் தான். அதனால எண்ணத்தை எப்பவுமே சரியா வச்சுக்க நாம தயாரா இருக்கணும். நம்ம எண்ணத்தை நம்ம சரி பண்ணிக்கணும். அதை நம்ம எப்பொழுதும் ஈடுபட்டு கொண்டே இருக்கணும். அதுல நம்முடைய எண்ணத்தை சரி பண்ணணும், சரியான எண்ணத்தை நாம நினைக்கணும். ஒரு எண்ணம் தவறா சரியாங்கிறது அந்த எதிர் விளைவுல நமக்கு தெரிஞ்சிடும். தவறான எண்ணத்தினுடைய விளைவு ஏதோ ஒரு வகையில துக்கமா இடைஞ்சலா வரும். அதனால நாம அந்த அனுபவத்தை வச்சு நம்முடைய எண்ணத்தை மாத்திக்கணும். இல்ல நமக்கா தெரியலன்னா பெரியவங்க சொல்லியிருக்கிறது அதுதான் நமக்கு சேஃப். இறை வழிபாடு, பெரியவர்களுடைய வழிகாட்டுதலை நாடுதல், அது இப்ப நம்ம கேட்டுக்கிறது, இப்ப நேரடியா கேட்டுக்கிறது ஒண்ணு. இப்ப திருவாசகம் படிக்கிறோம், தேவாரம் படிக்கிறோம், திவ்ய பிரபந்தம் படிக்கிறோம், கீதை படிக்கிறோம் அப்படின்னா அதை எழுதினவர் யாரோ அந்த மகானுடைய சத்சங்கத்துல நாம இருக்கோம். அவங்கெல்லாம் சொல்லும் போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த வாழ்க்கை பற்றின ரகசியங்கள் புரிய ஆரம்பிக்கும். அப்ப இந்த ஸ்ட்ரெஸ் சேர்றதே குறையும். அதனால இறை வழிபாடு சத்சங்கமும் நமக்கு வாழ்க்கையில இருந்துட்டே இருக்கணும். அப்புறம் சில சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கூடுதலா நமக்கு நாமே அதை கொண்டு வந்துக்கணும். அதனால இப்படி பலவிதமா கையாண்டுதான் நாம அழுத்தங்களை சரி பண்ணி மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளணும். அன்னையினருளாலே இன்றைய கேள்வி பதில் நிகழ்ச்சிய இதோட பூர்த்தி பண்ணிக்கலாம். ஜெய் பராசக்தி மகாமாய்க்கு ஜெய்.